அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு. 8வது சம்பள கமிஷனுக்கு முன் கிடைக்கும் மகிழ்ச்சி செய்தி. 8வது சம்பள கமிஷன் அமலுக்கு வர காத்திருக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் தகவல் வெளியாகி உள்ளது. ஏஐசிபிஐ குறியீட்டின் அடிப்படையில் ஜூலை 2026 முதல் 3% அகவிலைப்படி உயர வாய்ப்பு உள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஜூலை மாதம் முதல் 3% கூடுதல் அகவிலைப்படி கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய தலைநகரான டெல்லியில் இது குறித்த பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்து உள்ளன. நாடு முழுவதும் 8வது சம்பள கமிஷன் அமல்படுத்தப்படுவதற்கான காத்திருப்பு தொடர்கிறது. கமிஷன் அதிகாரிகள் பல்வேறு நகரங்களில் ஊழியர் சங்கங்களுடன் கூட்டங்களை நடத்தியுள்ளனர். இந்த சூழலில் இந்த கூடுதல் அகவிலைப்படி செய்தி அரசு ஊழியர்களுக்கு சற்று ஆறுதல் அளித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் இந்த உயர்த்தப்பட்ட அகவிலைப்படியை ஜூலை 1, 2026 முதல் பெறலாம். இருப்பினும் மோடி அரசு இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனால் பணவீக்க புள்ளி விவரங்களின்படி 3% அகவிலைப்படி உயர்வு உறுதியாக கணிக்கப்படுகிறது. ஏஐசிபிஐ வெளியிட்ட பணவீக்க தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த கூடுதல் அகவிலைப்படி கணக்கிடப்பட்டுள்ளது. தற்போது அரசு ஊழியர்கள் 60% அகவிலைப்படி பெறுகிறார்கள். 3% அதிகரித்தால் அவர்களின் மொத்த அகவிலைப்படி 63% உயரும். ஜூன் மாதத்துக்கான ஏஐசிபிஐ குறியீடு 151.9 புள்ளிகளாக இருந்தது. இதன் காரணமாக கடந்த 12 மாதங்களின் சராசரி குறியீடு 148.65 உள்ளது. இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் தான் 3% அகவிலைப்படி உயர்வு பற்றிய பேச்சு எழுந்துள்ளது. இந்த கணக்கீட்டின்படி அகவிலைப்படியின் விகிதம் 63.76% உள்ளது. அரசு அகவிலைப்படியை முழு எண்களின் கணக்கிடுவதால் 63% அகவிலைப்படி கிடைக்கவே அதிக வாய்ப்புள்ளது என்று கருதப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் ஆண்டுக்கு 2 முறை, அதாவது ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 முதல் உயர்த்தப்பட்ட அகவிலைப்படியை பெறுகிறார்கள். 12 மாத சராசரி நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் இந்த தொகை தீர்மானிக்கப்படுகிறது. அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 இருந்தால் கூடுதலாக 540 கிடைக்கும். 30,000 சம்பளத்திற்கு 900, 50,000 சம்பளத்திற்கு 1,500 கூடுதலாக கிடைக்கும். கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய அரசு அகவிலைப்படி 2% உயர்த்தியது. இதனால் அகவிலைப்படி 58 60% உயர்ந்து உள்ளது. மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.